வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சாய்ரா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படிப்பட்ட நபரையும், எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் 12 ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். தர்ம நெறிமுறை விதிகளுக்கு உட்பட்ட தனுசு ராசி நேயர்களே, ஆமாம், மிகப்பெரிய ஒரு இலகிய ராசி, இலகிய மனம் கொண்ட ராசி. எப்பொழுதுமே எந்த சிந்தனைகளாக இருந்தாலும் தர்ம சிந்தனைகளுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்கிய ராசி அப்படின்னு பேர் இந்த ராசிக்கு. ஏன்னா இந்த ராசியினுடைய அதிபதியே குரு பகவான் தான். குரு ஆதிக்கம் மிகுந்தவர்கள் அப்படின்னு பேர். குருனாலே பிறருக்கு வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தொழிலை செய்யக்கூடியவர்கள் தான் குரு. தன்னுடைய அறிவை பிறருக்கு புகுத்துபவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் உள்ளவர். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வராரே, இது எந்த விதையில சாத்தியம்? இது வெற்றியை குறிக்கிறதா அல்லது ஏதாவது நமக்கு அகைன்ஸ்டா ஏதாவது நடந்துருமா அப்படின்ற ஒரு பேச்சு வருது அப்படின்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு குடும்பாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். சனி அமர்ந்த பாவகத்தை காட்டிலும் பார்க்கும் இடம் பாழ் அப்படின்னு ஒரு விதிமுறை சொல்லுது. இந்த ஜோதிடத்துல ஒரு விதி வெல்லும். இந்த ஜாதகத்துல நிறைய விதிகள் இருக்கு. எந்த விதி நடக்கும் அப்படின்றதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விதிக்கும் அதற்குண்டான விதிகள் உண்டு, எதிர் விதிகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, ஆனால் அந்த விதி நடக்கும் என்பது மூற்று கருத்து இல்லை. அவ்வளவுதான். அந்த விதி நடந்தே தீரும். எல்லா விதிகளுக்கும் ஒரு விதி உண்டு. ஆனால் சொல்லப்பட்ட விதிகள் நடந்து முடிந்தாகும் என்பதும் விதி, அதுவும் விதிதான். அதெல்லாம் நடக்காமலாம் போகாது. அப்ப 4ஆம் இடத்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க, உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. இதை நாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கிறது, எந்த வகையில் நன்மை, எந்த வகையில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? முதல்ல 4ஆம் இடத்து சனி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய சுகங்களை முதலில் குறைத்து கொள்ள வேண்டும். ஆமாம், இந்த உடல் சுகம் கேட்கும். இந்த உடல் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய வண்ணம் பூசிக்கொள்ளும். எப்பவுமே ஒரு மிடுக்கு தோரணையில் இருக்கிற மாதிரியே இந்த கிடைச்சிடும். சில பேர் உழைக்கிறவங்க பார்த்தோம்னா, விவசாயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, காலையில் மம்முட்டி தோளில் தோட்டு போட்டாங்க அப்படின்னா பொழுது வரைக்குமே அந்த விவசாயம் தான் அவங்களுக்கு அதெல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள். தன்னுடைய வயலும் பூமியுமாக சேரும் சகதியுமாக இருப்பாங்க. இன்றளவும் இருக்கிறாங்க. கடினமான விவசாய தொழில் செஞ்சு அவங்களுக்கு அதுதான் பிராணம் அப்படின்னுக்குள்ள அவங்களாம் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுது. நாமலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்தவர்களுடைய உழைப்பு, அதாவது பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் வேலை கொடுப்பா, அவனுக்கும் சனி ஆதிக்கம் உள்ளதான், அவங்களுக்கும் சனி ஆதிக்கம் தான். பிறருக்கினுடைய வாழ்க்கைக்கு இவர் ஜீவனமாக இருப்பார்கள் அப்படின்னு பேர். ஏன்னா இவங்க உழைச்சி மேலே வந்திருப்பாங்க. அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்து மேலே வந்து பல பேருக்கு வேலை கொடுத்து அதில் சந்தோஷப்படுவாங்க. அவங்க வீட்டில் அரிசி கொடு, நம்மளுடைய சம்பளம், நம்ம உழைப்பை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து அவங்க வீட்டில் ஜீவனம் போகுதே, அந்த உழைப்பாளிகளுக்கு எல்லாம் இவங்க நல்லது செய்வாங்க. இதுவும் சனியினுடைய ஆதிக்கம் தான். இதில் இன்னொரு குணம் இருக்குது. பிறருடைய இரத்தத்தை வேர்வையாக எடுத்துக்கொண்டு அதில் தான் வாழ்வது அப்படின்னு பேர். இங்கே தான் தப்பு நடக்கும். எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இவன் எந்த வேலையும் இல்லாமல், அதற்கும் இவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. திஸ் இஸ் ஆஃப் மீடியேட்டர் அப்படின்னு பேர். கை மாற்றி விடுவது, பண்ட மாற்று முறை ஒன்றுமே இல்லை. நடுவில் உட்காந்துக்க வேண்டியதான். உழைச்சவன் வாங்குறவன், இவன் 2 பேருக்குள்ள ஏதாவது பண்ணானா பிரச்சனை இல்லை. எதுவுமே செய்யாம இவனுடைய உழைப்பையும் திரும்புறது, ரொம்ப ரொம்ப உழைச்சி இருக்கிறவங்களுடைய வேர்வையும் திருடுறது, வாங்கி கொண்டு அதை இதற்கு மேல அனுபவிக்க போறவங்களுடைய வேர்வையும் திருடிக் கொள்வது. அப்ப இந்த இடத்துல சனி பகவான் உங்களை சோதிப்பாரா, சோதிக்க மாட்டாரா? இதற்கெல்லாம் தண்டனை உண்டா, தண்டனை இல்லையா? இதுல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்
இதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. அவங்கள கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நீதி கதை ஒன்று வச்சிருப்பாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே தண்டனை கொடுப்பதற்காகத்தான் 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார், அவ்வளோதான். இதுதான் விஷயம். அப்போ ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் வருகிறது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி தண்டனைகள் வரப்போகிறது அப்படின்ற முதல்ல விஷயத்தை நல்லா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ சுகம் கெடும், இதுக்கு மேலே நீ இந்த மாதிரிலாம் அனுபவிக்க முடியாது, கொஞ்சமாவது உன்னுடைய உடலிலிருந்து வியர்வை துளிகள் வரணும். அப்படி நீ வியர்வை துளிகள் வர உனக்கு விருப்பம் இல்லைன்னா ரத்தத்தை சிந்த வேண்டி வரும். இதை தான் சொல்லுவார் சனி பகவான், அவ்வளோதான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நல்லா சென்ட்டு போட்டுண்டு ஏசியில் போய் உட்காந்துட்டு அழகாக ஹாப்பியாக எந்த ஒரு நோக்காடும் இல்லாமல் பிறருடைய உழைப்பை திருடி தின்றவர்களுக்கு எல்லாமே இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் களத்தில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா களத்தில் கீழே இறங்கி நில்லுடா அப்படின்னு சொல்லுவார். அதற்குண்டான சூட்சமத்தை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். ஆமாம், ஏன்னா 4ஆம் இடத்து சனியால் 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவமே பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுசு ராசியில் ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவா, இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனத்தை வச்சுட்டு ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க தானே ட்ராவல் அப்படின்னு வரும். ஒரு வண்டி வச்சுட்டு கூட ட்ராவல் பண்ணுறவங்களாலும் இருக்கிறாங்க, அப்படி அதுவும் ட்ராவலில் தான் வரும். இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினத்தன்மையான ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கத்தான் செய்வார் அப்படின்னு. அதனுடைய காரகத்துவம் என்னவோ அதை கொடுப்பாங்க. தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் வைக்கணும் அப்படின்ற ஒரு பேர். ஆனால் நீண்ட நாளாக நான் கடைக்கால் போட்டுட்டேன், வீடு கட்டியிருக்கேன், இன்னும் கட்டி முடிக்கப்படலை, தளம் ஓட்டியிருக்கேன், பூசு வேலை பண்ண முடியல, ஒரு 4-5 வருஷமாக ஆகுது மனை போட்டு, என்னால் வீடு கட்ட முடியல, இந்த மாதிரி கேள்விகள் சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வீடு வேலைகள் இனி நடக்கும், கட்டிடம் சார்ந்த பணிகள் முடிக்கப்படும். அப்போ இதற்குண்டான கர்மா ரொம்ப நாளாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு பேர். ரொம்ப காலமாக நான் பழைய வண்டி வாங்கியே என்னுடைய ட்ராவல் நடத்தின்னு இருக்கேன், இப்போ எல்லாமே அந்த பழைய வண்டிலாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கி ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வரும், அதெல்லாம் வரும். அந்த விஷயத்தையும் கொடுத்துருவார். மிகப்பெரிய ஒரு உயர்ந்த செல்வ நிலையை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா சனியினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுது, அதுவும் 10ஆம் பார்வை விழுது. கர்மாதிபதி கர்மஸ்தானத்தையே பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எவ்வளோ பெரிய தொழில் அதிபராக நீங்கள் வர வேண்டிய ஆள். அப்போ சிவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீங்களா, இடம் வாங்கி அதில் வீடு கட்டி விற்கக்கூடிய நிலையில் தனுசு ராசி இருக்கிறீர்களா, ஜல்லி மணல் கம்பி சிமெண்ட்டு ஓடு இந்த வியாபாரம்லாம் பண்ணுறீங்களா, ஹார்ட்வேர்ஸ் நிறுவனம் நடத்துகிற கட்டிடம் சார்ந்த துறை இருப்பவர்களுக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் துறையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் அபரீத வளர்ச்சியை கொடுப்பதற்காக இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க, தொழிலை கொடுத்து எல்லாம் ஏங்கிறதே அதுக்கு தானே. நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் சார், நான் எப்பயுமே பிஸி மூடில் இருக்கணும் சார். ஒரு ஏஜ் காலத்தில் என்னப்பா பண்ணுற, டைமே கிடைக்கலப்பா எனக்கு அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்ல பிஸியாக இருக்கான் அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு அர்த்தம். ஒரு ஆக்டர் கூட நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட பேட்டி கொடுக்க மாட்டாருப்பா, பிஸியாக இருக்காருன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்கார். அவரை பார்க்கவே முடியலப்பா அப்படின்னா ஒன்றுமே இல்லாத இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் ட்ரெண்டிங்காக கொடுத்துருவார். எப்பயுமே ஒரு பிஸி மோடை கொடுப்பார் உங்களுக்கு, எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட் மைண்டை கொடுப்பாரு, ரொட்டீன் ஒர்க்கை கொடுத்துருவார். அடுத்தது என்ன நீங்கள் அடுத்தது என்னான்னு யோசிக்கிறதுக்குள்ளே இன்னும் 2 வேலையை உங்ககிட்ட கொடுத்துருவார். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை தருவார். அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் துறை, கட்டிடம் சார்ந்த துறை, வீடு மனை விற்பனை வாங்குவதற்குண்டான துறை, இதெல்லாம் அபரீத வளர்ச்சிகளை செல்லும் அப்படின்னு பேர். ஏன்னா சனியினுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு பேர். அப்போ தொழில் பல இடங்களில் விருத்தி அடையும் அப்படின்னு பேர். அப்போ ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த நிறுவனமே உங்களுக்கு போஸ்டிங் போட்டு வேறு இடத்துக்கு கொடுக்கும், அடுத்த வித உயர்வுக்கு உங்களை தள்ளப்படும் அப்படின்னு பேர். ஆமாம், இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ 10ஆம் இடம் என்பது பொருள் பாவகம்.
அப்போ 3ஆம் இடம் என்பதும் பொருள் பாவகம் அப்படின்னு பேர். அப்போ உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கறதும் மிகப்பெரிய அளவில் தொழில் மாற்றங்களை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய அளவில் தர்ம காரியம் செய்ய வைக்க போகிறாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களை சிந்தனையாளனாக மாற்றப் போகிறார். சமுதாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறாங்க, இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க. மனித உரிமை கழகம், மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்ததுன்னா முன்னாடி வந்து நிற்கிறவங்க தான் மனித உரிமை கழகம். இந்த மாதிரி ஊரில் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் சமூக சேவகர் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபைட் மார்க் பண்ணிட்டு உள்ள வராங்க. இதில் உண்மையான சமூக சேவகரும் இருக்கிறாங்க, சில நபர்களுக்காக போலித்தனமான சமூக சேவர்களும் இருக்கிறாங்க. இந்த போலித்தனமான சமூக சேவர்கள் எல்லாம் அப்படியே இந்த சனி பகவான் தோல் உரித்து காட்டி விடுவார். நீங்க வேணா பாருங்க, இந்த சமூகம் சார்ந்த இந்த பசுத்தோல் போர்த்திய புலிகள் எல்லாம் இந்த குடும்பம்லாம் நல்லா இருக்குதா நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவங்க குடும்பத்துல நிம்மதியின்மை தான் இருக்கும். முதல்ல நிம்மதியே இருக்காது. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய பிரச்சனை அவனுக்கு மன மகிழ்வுகளை தராது. எப்ப நம்ம காலியாக போறோம், எப்ப நம்ம கூடாரம் காலியாக போவோம், எவன் வந்து உதைக்க போறான், எவன் வந்து நம்மளை திட்ட போறான், இப்படியே ரணகலமாவே இருப்பான் அந்த பசுத்தோல் போர்த்திய புலிகள். உண்மையான சமூக சேவகர்லாம் பாருங்க, அவ்வளவு மனம் நிம்மதியா அப்படியே தரையில ஒரு துணி இல்லாம கூட படுன்னா படுத்துவான். மெத்தை கட்டில் இதெல்லாம் போட்டு வராத தூக்கம் அவன் அப்படியே தரையில படுத்தாலே அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் வரும். ஏன்னா அவன் ட்ரூவா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சமூக சேவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு விருது கிடைக்க போகிறது. இந்த போலித்தனமான சமூக சேவர்களுக்கு எல்லாம் கூண்டோடு கைலாயம் போக போறீங்க. இதுதான் உண்மை. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இது 100% நடக்கும். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, சார் கெட்டவன் தான் சார் வாழறான், நல்லவனுக்கு இங்க இடமே இல்லை சார் இந்த கலியுகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிலையற்ற வாழ்க்கை அப்படின்னு. ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மனிதனுக்கு இந்த கிரகங்கள் பாடம் புகத்தி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நாம் உணர்கிறோமா அப்படின்னா அங்க யாரும் உணர்ந்த மாதிரி கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் மறுபடியும் அந்த தவறான விஷயத்துக்குள்ளே தான் மனிதன் போகிறான். அடுத்தவனுடைய உழைப்பை கெடுக்கிறது, அடுத்தவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது, பெயர் புகழ் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய அலிகேஷன் பண்ணி அவங்களுடைய புகழை தடுக்கிறது, பிறருடைய வேலை வாய்ப்பினை தட்டி பறிக்கிறது, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, புரளி பேசுறது. யாருமே அந்த 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 நபர் நம்மளோடு இல்லைன்னா கூட, யாரோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கூட அவரை பற்றி ஒரு குழுமமா சேர்ந்து தப்பா பேசுறது, இதற்கெல்லாமே தண்டனை தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு பேர். அப்ப தனுசு ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அளவுல இடமாற்றம், உழைப்பு மாற்றம், தொழில் மாற்றத்தை கொடுத்து உங்களை ஏற்றம் பெற வைக்க போகிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த ஏற்றத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியில நீங்க இருக்கணும். அவர் கொடுக்க ரெடி, ஆனால் நீங்கள் வாங்கி கொள்ள ரெடியா? உங்ககிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, உழைக்கக்கூடிய உழைப்பிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு 3% தர்ம சிந்தனையோடு செயல்படுங்கள். நம்ம கிட்ட இருக்கிறத கொடுப்போம் இல்லாதவர்க்கே அப்படின்ற ஒரு தத்துவ அடிப்படையில நடந்து கொள்ளுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுது. நேரம் நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு தொழில் நல்லா நடக்க போகுது, வருமானம் வரப்போகுது, தொழில் 2-3 இடத்த நிறுவ போறீங்க, பெரிய அளவு பணம் உள்ள வரப்போகுது, உங்களுடைய பெயர் புகழ் உயரப்போகுது, கௌரவம் கிடைக்க போகிறது, மனிதருள் மாணிக்கம் அப்படின்ற ஒரு பெயர் உங்களுக்கு இப்போ வரப்போகிறது. சமுதாயத்தில் உங்க பார்க்குற பார்வையே பரவாயில்லப்பா, நல்ல மனுஷன்பா, எல்லாருக்கும் நல்லது பண்றாரு, நல்லா இருப்பாப்பா, நல்ல புள்ளப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்ல போறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேரை தக்க வச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் விஷயம். சரியா நடந்துக்கோங்க, உண்மையா நடந்தீங்க, கண்டிப்பா உயர்வு உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னைக்குமே ஏதோ ஒரு பொய் கலக்குது, ஏதோ ஒரு தேவையில்லாத வதந்தி உள்ள வருதுன்னா அதனுடைய பாதிப்பு இருந்தே ஆகும் அப்படின்றதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால சனி பகவான் கொடுக்க தயாரா இருக்கிறாரு.
ஆமாம், இந்த சனி பகவான் கொடுப்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள நீங்கள் தகுதியாக்கி கொள்ளுங்கள், அறநெறியோடும் தர்ம நெறியோடும் என்று கூறி வாழ்க 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 வளமுடன்.